ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாய்சனஸ் லவ் எபிசோட் 6 பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து அட்மிட் பண்ணிட்டாங்க. அதுவும் நம்ம பிரேம் ஒர்க் பண்ணுற அதே ஹாஸ்பிட்டலில். இப்போ அவள் கண் முழிக்கிறா. விழிச்சதும் எழுந்ததுமே அவளுக்கு தெரிஞ்சிருது நம்ம வயிற்றில் பேபி இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்ததுமே அவளுக்கு பயங்கரமாக அழுக வந்துடுது. என் பேபி எங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறா. பாட்டுக்கும் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல, அதை எப்படி சொல்கிறதுன்னு கூட தெரியல. ஆனால் இவளால் அதை தாங்கிக்கவே முடியல. இவள் என்ன தான் கொஞ்சம் கொடூரமான ஆளாக இருந்தாலும் குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சதும் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கா. ஸோ அதை சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது 2 பேரும் அப்படியே அந்த இடத்துல ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரேம் வந்து பார்க்குறாங்க. ரொம்பவே டீசெண்டாக அந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இப்போது பிரேம் வந்து லீவில் தானே இருக்காங்க, ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு கேட்குறாங்க. அதை கேட்டதும் அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன், அது ஒரு பிஸ்னஸ் விஷயமாக வந்ததுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எழுப்புறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அப்படியா சரி இங்கே வான்னு சொல்லிட்டு 2 பேரும் இவங்களை கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு 2 பேரும் 2 பக்கம் உட்காந்துக்கிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, வேறு வழி இல்லை நீ தான் சொல்லணும்னு சொல்லிட்டு பபு வந்து அந்த பையனை சொல்கிறா. ஸோ அந்த பையனை என்ன பண்ணுறான்னா, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாம், நான் சொல்கிறத கேளு, உன் குழந்தைக்கு நான் அப்பாவாக இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ல. உடனே இவளும் பபுவும், நாங்கள்லாம் சேர்ந்து உன் குழந்தைய பார்த்துக்குறோம், நாங்கள் சொல்கிறத கேளு, இவனை மேரேஜ் பண்ணிக்கோ, அந்த குழந்தைக்கு அப்பாவாக்கிக்கோ, அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இருக்காது, உன் லைஃப் நல்லா செட்டில் ஆகிடும்னு சொல்லிட்டு சொல்ல. இவளுக்கு ஒன்றுமே புரியல. என்னாச்சு, என்ன லூஸு மாதிரி உளறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஃப்ராங்காகவே அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க தானே, எங்களுக்கு தெரியும், எங்ககிட்ட நீ மறைக்க முடியாது, அது இன்னும் கொஞ்சம் நாளில் மறைக்க முடியாத விஷயமாயிடும். ஸோ நாங்கள் சொல்கிறத கேளு, நாங்கள் சொல்கிற மாதிரி பண்ணுன்னு சொல்லி கேட்கும்போது, ஏய் நீங்கள் என்ன லூஸா, நான் ஏன் ப்ரெக்னென்ட் ஆக போகிறேன்னு சொல்லி கேட்குறாங்க. அன்னைக்கு நீ ஒரு பையன் கூட இருந்த, அதனால் நீ இப்போ கன்சீவாக இருக்க, இது எல்லாமே எங்களுக்கு தெரியும் பிரேம், ஒத்துக்கோன்னு சொல்லும்போது, ஐயோ லூஸுங்களாம் நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் அன்னைக்கு நைட்டு, அதாவது அன்னைக்கு நைட்டு இருக்குது இல்லையா, அன்னைக்கு நைட்டு நான் ஒரு பையன் கூட தூங்கலை, ஒரு பொண்ணு கூட அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் பையன் கூட தான் தூங்கியிருந்தேன்னு சொன்னால் கூட ஷாக் ஆகியிருக்க மாட்டாங்க. ஆனால் பிரேம் போய் ஒரு பொண்ணு கூட தூங்குறாளான்னு சொல்லிட்டு இன்னமும் ஷாக்காக இருக்குது. இப்போ இதை தெரிஞ்சுக்கணும்ல, இதுங்களுக்கு மண்டை பிச்சுக்குது. இப்போ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பாட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, கையை காமிச்சு கூப்பிட்றாங்க பிரேமை. ஸோ பிரேம் கூட போகிறாங்க. இதை பார்த்துட்ருக்காங்க இவங்கெல்லாம், என்ன இவங்க 2 பேரும் சேர்ந்து போகிறாங்கங்கிற மாதிரி. இப்போ மொட்டை மாடியில் போயிட்டு 2 பேரும் தனியாக பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, நம்ம பாட் அவங்க விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் பிரேம்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது, நானும் நம்ம நார்மல் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நான் வந்து அவளை ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருந்தேன், அப்போது இப்போ கிடையாது, இப்போது அவளுக்கு என் மேலே அந்த இது இருக்குது, ஒன் சைடாக தான், மற்றபடி என்னுடைய லவ் எல்லாமே உன் மேலே தான் இருக்குது. ஆனால் நான் தனியாக இருக்கும்போது அவள் என் கூட இருந்திருக்கா, இப்போது அவளுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது நான் அவள் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், அவளை கேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது ஒன்றை எந்த விதத்துலையும் பாதிக்கக்கூடாது, அதுக்கு நீ ஹர்ட் ஆகக்கூடாது, அதனால தான் நான் உன்கிட்ட சொல்கிறேன். மற்றபடி எங்களுக்குள்ளே எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது, இதனால் நீ என்கிட்ட கோவப்படக்கூடாது, அதை தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது நம்ம பிரேமும் என்ன பண்ணுறாங்கன்னா, அதனால் என்ன, தாராளமாக இரு, உன் ஃப்ரெண்டை நீ பார்த்துக்க போகிற, இதில் எனக்கு என்ன கஷ்டம் இருக்குது, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இவங்க சொல்லும்போது, இதனால் நம்ம ரிலேஷன்ஷிப்பில் எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது பிரேம்னு சொல்லிட்டு அதில் ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. ஸோ இன்னையிலேருந்து நான் அவளை பார்த்துக்கணுன்னு சொல்லி இவங்க சொன்னதும், சரி பார்த்துக்கலாம், அதனால் என்ன, சரி நீ போய் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்காக நம்ம இங்கேயே பிரிஞ்சு போகணும்னு அவசியம் கிடையாது, நம்ம 2 பேரும் சேர்ந்து கூட நடந்து போகலாமேன்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் எனக்கு என்ன தனியாக நடந்து போக தெரியாதா, நான் என்ன அந்த அளவுக்கு வீக்காக என்ன, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் நினைக்க மாட்டேன், அதுக்காக நீ எனக்கு இப்படிலாம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, நீ தனியாக போ, நான் தனியாகவே போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு பிரேம் ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்க. அந்த நேரம் இந்த நம்மும் கால் பண்ண அந்த இடத்த விட்டு இவங்களும் போகிறாங்க. அப்படியே கையை உதறி விட்டுட்டு ஒரு மாதிரி பிரிஞ்சு போகிற மாதிரி தெரியுது. இருந்தாலுமே நம்ம
பாட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அப்பப்போ இவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணி இவங்களை கவனிச்சுட்டு தான் இருக்காங்க. இவங்களும் ஹாப்பியாக தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க மைண்டுக்குள்ளே அது ஓடிக்கிட்டே இருக்குது. இவங்க 2 பேரும் ஹக் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா ஹாஸ்பிட்டலில், அந்த சீன் அவங்களுக்கு மைண்டுக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இங்கே 2 லூஸுங்க இருக்குது இல்லையா, அது லூஸு மாதிரி வந்து தேடிட்டு இருக்குதுங்க ரூம்குள்ளே. என்ன தேடுறாங்கன்னா ஒரு பாக்ஸுக்குள்ளே கபோர்டுக்குள்ளெல்லாம் தேடுறாங்க. நான் கூட என்ன நினச்சேன்னா சும்மா விளையாட்டுத்தனமாக பண்ணுறாங்கன்னு பார்த்தா ஒரு ஆளையே ஒளிச்சு வச்சுருக்காளோ என்னமோங்கிற மாதிரி சந்தேகப்பட்டு தேடுறாங்க. அதை கண்டுபிடிச்ச பிரேமு, என்ன நான் இப்போ ஒரு ஆள் அதில் ஒளிச்சு வச்சுருக்கலான்னு பார்க்குறீங்க அதானு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் பின்ன இல்லையா என்ன, எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஷாக் கொடுத்துருக்க நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், இந்த மாதிரிலாம் ஒரு பொண்ணு கூட இருந்துட்டு எப்படி எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லி 2 பேரும் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. நீ ஒரு ரீசன் இல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டேன், என்ன ரீசனுக்காக இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட எப்படி எனக்கு புரியலைன்னு சொல்லி கேட்குறாங்க. இதுவும் ஒரு ரீசனுக்காக தான், அதை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லக்கி கேர்ள் யாருன்னு சொல்லிட்டு பப்பு கேட்க சொல்லலான்னு இவங்க வரும்போது அந்த இடத்துக்கு பாட்டே வந்துடுறாங்க. பாட்டு அந்த இடத்துல பார்த்ததும் பையன் டென்ஷன் ஆகிறான். ஏய் நீங்கள் என்ன பண்ணுற, உன் ஃப்ரெண்டு என்ன இங்கே இருக்காளா என்ன, அவளுக்கான பாய் ஃப்ரெண்ட்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது, வேறு எங்கேயாவது போய் தேடு, இங்கெல்லாம் வரக்கூடாது போங்கிற மாதிரி துரத்துறாங்க. ஸோ பிரேமும் பாட்டும் மாற்றி மாற்றி பார்த்து முடிச்சுட்டே இருக்காங்க, என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல். ஸோ பாட்டு சைகையாலேயே பிரேம் கிட்டே கேட்க சொல்லவான்னு சொல்லி கேட்க இவங்களும் சரின்னு சொல்லி தலையாட்டிடுறாங்க. அது வந்து உங்கள் 2 பேர்கிட்ட நான் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் சாரி கேட்டுக்கிறேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு சொல்லிட்டு நானும் பிரேமும் லவ் பண்ணுறோம், நான் அவளுடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னதும் 2 பேருக்கும் பயங்கர ஷாக். என்னது நீயான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆனால் ஒன்றுமே பேச முடியல. ஆனால் பிரேம் என்ன பண்ணுறாங்கன்னா நான் உங்களுக்கு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொன்னதும் லன்ச் டைம் வந்துரு ஷார்ப்பா ஓகேவான்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ இப்போ தான் இவங்க 2-3 நாள் கழித்து பார்க்க வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இருக்க, என்ன பண்ணுற, சாப்பிட்டியான்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசுகிறாங்க. நான் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டேன், உனக்காக சாண்ட்விச் வாங்கிட்டு வந்தேன், நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு இவங்ககிட்டையும் கொடுக்குறாங்க. நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமான்னு இவங்களும், நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியுமான்னு அவங்களும் பேசிகிட்டு இருக்க. என்ன நேற்று நைட்டு தூங்குனியா இல்லை என்ன நினச்சி பெட்டில் அழுதுகிட்டு இருந்தியான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் இவங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க, பாட்டோடைய ஃபேஸே டல்லாக இருக்குது, நைட்லாம் தூங்கலை போல். என்னென்னு கேட்கும்போது 2 o'clock வரைக்கும் தூங்கவே இல்லை, இவன் வேறு சும்மா என்னையே தேடிக்கிட்டு இருக்கா, நினச்சி அழுதுகிட்டே இருக்கா, அதனால் அவளை விட்டு நகரவே முடியல. சரி இப்போ மட்டும் எதுக்கு கீழே வந்து உன்னை தேட போகிறாங்கன்னு சொன்னதும் நான் என்ன ப்ரீசன்லையா இருக்கேன், கைது பண்ணி வச்சுருக்காங்களா என்ன, அது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, நான் அவளையும் கவனிக்கலப்பா, அதுக்காக தான் கீழே வந்தேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியாக பேசி ஒரு சின்ன ரொமான்ஸ் மாதிரி அந்த இடத்துல போகுது. இதோட பார்ட் 3 முடிஞ்சிருச்சு. எபிசோட் 6 பார்ட் 4. இப்போ நம்ம பவு தான் சீதா கிட்ட இதை பற்றி பேசுகிறாங்க. ஸோ சீதா ஆமாம் இந்த மாதிரின்னு சொன்னதும் என்னது உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு சொல்லிட்டு இவங்க ஷாக் ஆகி கேட்டுட்ருக்காங்க. ஆமாம் எனக்கு முன்னாடியே தெரியும், ஆனால் அவள் தான் உங்கள் 2 பேருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டா, அதனால தான் சொல்லலான்னு சொன்னதும் இவங்களுக்கு ஷாக்காக இருக்குது. ஏன்னா நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்ட் நம்மக்கிட்டேருந்து ஒரு விஷயத்த மறைச்சிட்டாங்கங்கிறத அவங்களால தாங்க முடியல. அதை கேட்க போனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது கரெக்ட் இல்லையா, ஏன்னா அவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அவங்களும் ஒரு ஃப்ரெண்டு தானே. ஸோ ஃப்ரெண்டு வார்த்தையை காப்பாற்றுனதுக்காக இவங்க சொல்லாமல் இருந்திருக்காங்க. ஸோ இவங்க திரும்ப என்ன பண்ணுறாங்கன்னா நான் உங்களுக்குலாம் சின்ன பிள்ளை மாதிரி தெரியலங்க, அதனால் என்கிட்டேருந்து இந்த விஷயத்தை நீங்கள் மறைச்சிட்டிங்கல்லன்னு சொல்லி கேட்கும்போது ஓ மை காட் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் வேணா இதுக்கு தண்டனையா இன்றைக்கி வேணா நைட்டு உன் கூட ஸ்டே பண்ணவான்னு சொல்லி கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக பேசுகிற மாதிரி பேசுகிறா. சரி கொஞ்சம் ஸ்மைல் பண்ணு, நம்ம வேறு இப்போ பிரேமோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூட லஞ்ச் சாப்பிட போகிறோம், ஸோ அங்கே வந்து ஹாப்பியாரு, எதுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கன்னத்தை பிடிச்சி கிள்ளி கிஸ்லாம் பண்ணி ரொமான்ஸ்லாம் நடக்குது. இப்போ எல்லோரும் லஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒன்றா வந்து உட்காந்துருக்காங்க. எல்லோரும் கேஷுவலாக தான் இருக்காங்க, இந்த 2 பேரை தவிர. பவ்வும் இந்த பையனை மட்டும் என்ன பண்ணுறாங்க, டேனும் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே உருன்னு மூஞ்ச வச்சுருக்காங்க கோவமாக. இவளுக்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பாட்டுக்கு தெரியல, அவளும் ஏதோ ட்ரை பண்ணுறா, இருந்தாலும் இவங்க அதெல்லாம் காதில் வாங்காத மாதிரி உருன்னு மூஞ்ச வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஏதோ நடந்து போச்சு, எங்கள் ஃப்ரெண்டுக்கு உன்னை ரொம்ப பிடிச்சி போச்சு, இதுக்கப்புறம் அவள் கண்ணு கலங்குச்சு அவ்வளோதான். டேனும் பாவும் அப்படியே ஒரு மூஞ்சி வச்சுட்டு குறுன்னு பார்க்குறாங்க பாட்டுக்கு ஒரே பயமாக இருக்குது. இந்த இடத்துல தான் சீதா என்ன பண்ணுறாங்கன்னா ஹேய் ஆக்டிங்கை நிறுத்துங்க, அவள் வேற பயந்துட போகிறா,
பாவம் பாட்டுன்னு சொல்லிட்டு பாட்டுக்கு சப்போர்ட் பண்ணேன். இப்போ தான் உயிரே வருது பிரேமுக்கு. தேங்க்யூ சீதான்னு சொல்லிட்டு சீதாவுக்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இப்போ எல்லோரும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அவங்க ஃபுட் எடுத்து சாப்பிடும்போது நம்ம பாட்டுக்கு தான் அந்த பழக்கம் இருக்குல்ல, பாக்கெட் பண்ணி சாப்பிட்றது, ஒரு கன்னத்தில் அப்படி இது பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறதும் அதே இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க கூட பார்க்காம பிரேம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ நாட்டி கேர்ள் மறுபடியும் அப்படியே சாப்பிட்றியா, நல்லா மென்று சாப்பிடுன்னு சொல்லி கன்னத்தை பிடிச்சிக்கில்ல. இதை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்த இந்த ரெண்டும் உட்காந்து என்ன பண்ணுதுன்னா, ஐயோ இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னா நான் கனவா கண்டேங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் இவங்களை கிண்டல் பண்ணுறதுக்காக பவுவோட கன்னத்தை டேனும் அதே மாதிரி பண்ணி விடுறான். அதுக்கு நம்ம சீதா என்ன பண்ணுறாங்கன்னா, டேன் இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, நான் தான் பண்ணணும், இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பூன் நிறையா ஃபுட் எடுத்து அவங்களுக்கு ஊட்டி விடுறாங்க. இந்த மாதிரி அந்த இடத்துல அப்படியே சில்லாக ஃபன்னாக போயிட்டுருக்கு. ஸோ அப்போ நம்ம சும்மா இருக்க முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கு, டேன் என்னாச்சு, ஏன் நீ சிங்கிளாக இருக்குன்னு சொல்லி கேட்டதும் அவனுக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. எல்லாரும் சிரிக்கிறாங்க. அவன் மட்டும் தலையை தொங்க போட்டுட்டு, ஓமை காடு என்ன இந்த கேள்வி, என்ன போய் எப்படா அந்த கேள்வி கேட்கலாங்கிற மாதிரி உட்காந்துருக்கான். ஸோ இப்போ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க ஒர்க்குக்கு போயிட்டாங்க. ஸோ 2 பேரும் அப்படியே பேசிக்கிட்டு வரும்போது இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க, அவள் எப்படி இருக்கா என்னன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல், நீ உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் என்னை இன்ட்ரோ பண்ண பற்றியா, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, உன்னுடைய உலகத்தை என்னுடைய உலகமாக நீ மாற்றிட்ட, எனக்கு எப்படி இதுக்கு தேங்க்ஸ் சொல்லுதுன்னே தெரியல, நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லிட்டு பாட்டு சொல்கிறாங்க. சரி எல்லாம் முடிஞ்சிருச்சு, இப்போ நீ உன் ஃப்ரெண்டை பார்க்க போகலான்னு சொல்லி இவங்க சொல்ல, அவள் இருக்கட்டுமே நான் அப்புறம் போய் பார்க்குறேனேன்னு சொன்னால், இல்லை அவள் ரொம்ப வீக்காக இருக்காள், தனியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் சரிதான், நான் இல்லைன்னா அவள் டென்ஷன் ஆகிறா, கூடவே இருக்கணுங்கிறா, எனக்கு போரிங்காக இருக்குங்கிற மாதிரி இவங்களும் சொல்லிகிட்ருக்காங்க. சரி பரவாயில்ல, ஃபஸ்ட்டு உன் ஃப்ரெண்டை கவனி, அப்புறம் என்னை கவனிச்சிக்கலான்னு சொல்லிட்டு இவங்களும் ரொம்ப பெருந்தன்மையாக அனுப்பி வைக்க பார்க்குறாங்க. அப்போ அப்படியே இவங்க கன்னத்தில் கிஸ் பண்ணிவிட்டு பாட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அங்கே போனால் அது மங்கி மாதிரி உட்காந்துருக்கு. நம்ம உட்காந்துக்கிட்டு எங்கே போனேன், எதுக்கு போனேன், எப்படி போனேங்கிற மாதிரி கொஷின் கேட்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் எங்கே போனால் உனக்கு என்ன, எனக்கு போர் அடிச்சதுன்னு அப்படியே கீழே போயிட்டு வந்தேன், இதெல்லாம் நீ என்ன கேட்குறதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தியா என்னை நீ யாரோ மாதிரி பார்க்குற, என்னை நீ பழைய மாதிரி பார்க்கவே மாட்டல்ல, நான் அப்படி என்ன பண்ணிட்டேன், எனக்கு பயமாக இருக்குது, என்னோடய பேபி வேறு இல்லை, தவாட்டு எப்போ வந்து என்ன பண்ணுவானோ எனக்கு பயமாக இருக்குது, என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாத, என் கூடயே இருங்கிற மாதிரி சொல்லி உட்கார வச்சிடுறாங்க. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு தான் வீடு இருக்குல்ல, அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க கூட போய் இருக்கலாம்லங்கிற மாதிரி சொல்ல, இந்த மாதிரி சுச்சுவேஷனாக நான் எப்படி அங்கே போவேன், நீ மட்டும்தானே எனக்கு இருக்க, ப்ளீஸ் என் கூடயே இருன்னு கெஞ்சி கதறி என்ன நம்ம பண்ணி ட்ராமா பண்ணுறாங்க. இப்போ இங்கே ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்குது. என்னென்னா, பிரேம் வந்து அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குது, அது மட்டும் இல்லாமல் இவங்கள்ட்ட பேசி ரொம்ப நேரம் ஆகுதுங்கிறதுனால கால் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கால் எல்லாமே கட் ஆகுது. என்னடா கட் ஆகுதுன்னு பார்த்தா, இந்த பைத்தியக்காரி தான் அங்கே உட்காந்து எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுட்டுருக்கா. ஸோ வர கால்ஸ் எல்லாத்தையும் இந்த நம்ம கட் பண்ணி விட்டுட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே சுவிட்ச் ஆஃபும் பண்ணி போட்டுருது. டென்ஷன் ஆனப்பா பிரேம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்த விட்டு வேகமாக எழுந்து வராங்க. போய் அவளை இன்றைக்கி கேட்குற கேள்வி இல்லைங்கிற மாதிரி இவங்க கிளம்பி வர, எப்படியும் இவங்க இங்கே வருவான்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம ட்ரெஸ்ஸெல்லாம் ஒரு மாதிரி அறகுறையாக இழுத்து விட்டுக்கிட்டு, இந்த பழைய சினிமாவிலலாம் வரும் பாருங்க, ட்ரெஸ்ஸெல்லாம் கிழிச்சு விட்டுட்டு கெடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இவ ட்ரெஸ்ஸெல்லாம் அறகுறையாக இழுத்து விட்டுட்டு அப்படியே போய் கிட்ட பாட்டோட பக்கத்தில் அப்படி நெருக்கமாக படுத்துக்கிறா. ஆல்ரெடி பாட்டை தூங்கிட்டு இருக்காங்க, அவங்க பக்கத்தில் படுத்துடுறா. படுத்துட்டு கரெக்டாக நம்ம பிரேம் உள்ளே வர நேரம், ஓ மை காட் டாக்டர் நீங்களான்னு சொல்லிட்டு இவ்வளோ அறகுறையாக எழுந்திருக்க, இந்த சவுண்டை கேட்டு நம்ம பாட்டும் எழுந்திருக்க, அவங்களுக்கு ஒன்றுமே புரியல என்னடா நடக்குதுங்கிற மாதிரி. அவங்க எதார்த்தமாக பார்க்குறாங்க, பிரேம் என்னன்னா கோபமாக பார்க்குறாங்க, நம்ம என்னென்னா ஆஹா நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சந்தோஷத்தில் இருக்குது. இதே மாதிரி 3 பேருக்கும் இடையில உள்ள இந்த சஸ்பென்ஸோடையே இந்த பார்ட்டு முடியுது, இந்த எபிசோடு முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.